இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் வழியாக நம்முடைய மன்றாட்டு இப்ப அன்னை மரியாள் நம்மளோடு சேர்ந்து ஜபிச்சு கொண்டிருக்கிறாங்க. கரங்களை தட்டலாமா? நம்மளோட இந்த குடும்பத்துல முதலாக நாங்க ஆவியானவர்கிட்ட எங்க போனாலும் அவர்கள் கொடுப்பது இயேசுவின் வார்த்தை. லூக்கா எழுதிய அதிகாரம் 10 இறை வார்த்தை 5, இந்த வீட்டிற்கு நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டிற்கு அமைதி கொடுங்கள். இந்த வீட்டிற்கு சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், நிலையான சமாதானம் இந்த குடும்பத்திலே இயேசுவின் சமாதானம் இறங்கட்டும். ஆமென். ஆண்டவரை துதித்து ஆராதனை பாடல்களை 3 பாடல்களை ஏறெடுத்து பிறகு நாம் செய்திக்குள்ளே கடந்து இந்த குடும்பத்திற்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் வார்த்தையின் வழியாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுரு, பவுல் அனைத்து சீடர்களும் துதிகளை ஆராதனைகளை ஏறெடுத்து ஜெபித்த பொழுது தூய ஆவியானவர் இறங்கி வந்ததை பார்க்கின்றோம். யோவான் எழுதிய திருமுகத்தில் 7வது அதிகாரம் இறைவார்த்தை 36, 37 ஆண்டவர் இயேசு கூறுகிறார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுப்பேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு என்றுமே தாகமிராது. என்ன தாகம்? என்ன தண்ணி கொடுக்கிறார்? நமக்கு என்ன தாகம் வேண்டும்? அன்று சொல்ல, யாரேனும் தாகமா இருந்தால் என்னிடம் வாருங்கள். என்ன தாகம்? வாழ்வு தரும். அது கரங்களை தட்டுங்க. வாழ்வு தரும் வார்த்தை தான் அது தாகம். அந்த வார்த்தைக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிற நம்ம தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமானது. மற்றவர்கள் உலக பிரதானமான காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. ஆனால் நம்ம வீடு போனா சரி, ஒரு திருமண நிகழ்ச்சி, இது மாத்திர கிறிஸ்துவுக்குள்ள இணைந்து இருப்பவர்கள் டெய்லி ஆண்டவரோடு உறவாடுங்க, ஆண்டவரோடு பேசுவாங்க, தினமும் பேசணும் ஆண்டவர்கிட்ட. விடியற்கால முழிப்பு வந்துச்சுங்க, ஆண்டத்தை எழுதி உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசுவேன். ஆண்டவரே, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு அன்பு செய்கிறேன். ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை நீதிமொழி 3:6 வார்த்தை சொல்றது, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நம்ம எதை செய்தாலும் ஆண்டவரை, இப்ப இந்த குடும்பம் எதை எதற்கு வச்சு போகிறது, ஆண்டவரை முன்ன வச்சு செய்யணும். நாம அப்போ இந்த குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமா வெற்றி கிடைக்கும். 100 மடங்கு இந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் உங்கள் மீது ஆண்டவர் கவலை கொண்டிருக்கார். 1 பேதுரு 5:7 சொல்லுது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம போகும்போது எரிகோ மதில்கள் துதியின் சத்தத்தால் எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு பாடலை பாடுவோம், நிரப்புங்க. அதே ஆவியானவர் படம் முதல்ல பாடணும். இப்போ மறுபடியும் அந்த ஆவியானவர் பாடலை என்ன நிரப்புங்கப்பா உமது வல்லமையான என்ற பாடலை பாடி அரங்களை தட்டி பாடணும். நமக்கு தட்டுங்க. ஆண்டவர் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும். அவர் நம்ம உள்ளத்துல இறங்கணும். ஆமென். உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால. அன்பே பரலோக தகப்பனே, அப்பா, நாங்கள் எந்த நோக்கத்திற்காக வச்சோமோ எங்களுக்கு தெரியாத தகப்பனே, இந்த குடும்பத்தின் உள்ளத்தில் இருக்கின்ற தலைவர்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா, இந்த குடும்ப தலைவிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் தகப்பனே. அப்பா, எந்த நோக்கத்திற்காக ஜெபம் கொடுத்து ஏற்படுத்தினார்களோ அப்பா, அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேறும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூய ஆவியானவர் எங்க 3-4 பேர்
ஜெபிக்கிறார்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம் மத்தியில் இன்று வந்து கொண்டிருக்கின்றார். நாம் அவரை வரவேற்போம். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஒவ்வொரு மீதும் இறங்கியது போல அப்பா இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமது வல்லமை அவர் மீது இறங்கி அப்பா உமதுக்கு தோவக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா உமது ஊழியத்தை தாங்கவும் அப்பா இந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் நீர் தாங்க இறங்கி அப்பா இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நெடுலை தொடுவோர் சுகத்தை பெறணும், அச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், அச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. நிரப்பிட மாட்டாங்க, நிரப்புங்கப்பா நிரப்ப பேசுங்க அக்கினியால. நிரப்புங்கப்பா வீட்டை நிரப்ப மாட்டாங்க, வல்லமையால நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. கரங்களை தட்டாமலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொரிந்தியர்கள் முதல் எங்கள் திருமுகத்தில் அதிகாரம் 13 இப்படியாக சொல்கின்றது. நான் மானிடர் மொழிகளிலும் வானதூதர் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே, ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிலும் தாளமும் போதாகும். இந்த 4 வார்த்தை பார்த்து தியானிக்கலாம். நான் மானிடர் மொழிகளில் பேசினான் அப்படின்னு என்னங்க? நான் மானிடர் யாரு? நம்ம தான். மனிதர்கள் மொழி எத்தனையோ இருக்கிறது, பலவார மொழிகள். ஆங்கிலம், கொங்கினி, தெரியும் எவ்வளோ மொழிகள், பல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. ஆனா பவுல் சொல்றாரு, நான் மானிடர் மொழிகளிலும் வானதூதர் மொழிகளிலும் பேசினாலும். வானதூதர்களுக்கு ஒரு மொழி இருக்கு, அவங்க மொழியில பேசினா கூட அன்பு எனக்கு இல்லையே, ஒலிக்கும் வெட்கமும் ஓசையிலும் தாளமும் போலாவே. அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட அன்புன்றது இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்மா? எப்படி இருப்போம்? சும்மா இப்ப நான் வந்து பாட்டு பாடுறேன் பாருங்க, இங்க பாட்டு பாடிட்டு வெளியே ஒரு வேஷம், இங்க ஒரு உள்ள வேஷம். இங்க வந்து செய்தி கொடுத்துட்டு இங்க ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். போலி போதகர்களாக, போலி ஊழியனாக புரியுதுங்களா? போலி, அதாவது நம்ம உண்மையான அன்பு எப்படி இருக்குது, எதன் மேல இருக்குது? உலகத்தின் மீது இருக்கின்றதா, உண்மையான ஆண்டவர் மீது இருக்கின்றதா? உலக செல்வங்கள் மீது, மாய கவர்ச்சிகள் மீது இருக்குதா, இல்ல உண்மையான ஆண்டவரை நோக்கி தேடுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்றாரு, அன்பு ஒன்று இல்லைனாக்கா இந்த நம்ம வச்சு இப்ப மியூசிக்லாம் வச்சுங்க, டமா டமான்ட்டு அந்த போல ஆயிடும், வேஸ்ட். இருக்கிறது ஒலிக்கும் மென்கலமும் ஓசையிடும் தாளமும் போதாவே. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், இறைவாக்கு கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கலாம். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் இருப்பினும், மறைபொருளை அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும். மறைபொருள்னா இப்ப பைபிள் படிக்கிறீங்க, ஒரு சந்தேகம் வருது, அது உங்களுக்கு தெரியல, அது இப்ப பிரதர் கிட்ட கேட்குறீங்க, போன் பண்ணிடுறேன் எனக்கு புரியலன்ட்டு. அந்த மறைபொருளை ரகசியங்களை தெரிஞ்சுக்கின்னு அது மக்களுக்கு எடுத்துரைக்க ஆற்றல் இருந்தாலும் என்கிட்ட அன்பு இல்லைன்னா நானே ஒன்றும் இல்லை. அன்பு பொறுமை இல்லை, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீவினையில் மகிழ்வராது,
புரியுதுங்களா? அப்ப அன்பு வந்து எல்லா கட்டளைகளையும், இந்த இறை வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் சிறந்தது என்று சொல்ல. ஆகவே அன்பு கூறுவேன். நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கடவுளை அன்பு செய்தால் ரெண்டு கட்டளை இருக்குது. தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும், கடவுளை நேசிக்குது. இப்ப அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடி ஆண்டவரோடு நம்ம இணைந்து ஒருவரை ஒருவர் உள்ளார்ந்த அன்பு, இந்த பாடல் வழியாக என் குடும்பத்தை அன்பு செய்கின்றேன், என் கணவரை அன்பு செய்கின்றேன், என் பிள்ளைகளை அன்பு செய்கின்றேன், என்னுடைய நண்பர்களை நான் அன்பு செய்கின்றேன், யாரையும் நான் வெறுக்க மாட்டேன். கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம் வராம இருக்காதுங்க, கோபம் வரும். ஆனா இந்த பாடல் வழியாக அதெல்லாம் பொறுத்து மன்னிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உடனே, இன்று காலையில கோபம் தான் மாலையில கூட மறைஞ்சு போனன்ற வேலை சொல்லுது. நீ காலையில கோபம் இருக்கும், தங்கச்சி மேல கோபம் இருக்கும், தம்பி மேல கோபம் இருக்கும், சாயங்காலத்துக்குள்ள மறைஞ்சு போனன்ற. அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடி காலங்களை தட்டி ஆண்டவரோடு நாம் இணைவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஆண்டவரே, எங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிற தகப்பனே, ஆண்டவரே எங்களை தேடி வந்திருக்கிறேன் சுவாமி. இதோ எங்கள் வீட்டை தேடி வந்திருக்கிறேன் தகப்பனே, சகோதர குடும்பத்தை தேடி வந்திருக்கிறேன். அவர்களை அன்பு கூறத்தக்கதாக ஆண்டவரே, அப்பா ஒற்றுமையோடு வாழத்தக்கதாக நீ அன்பு செய்ய வந்திருக்கிறேன் தகப்பனே. இதோ மகளே மகனே, நான் உங்களோடு இருக்க போகிறேன். இனி உங்களோடு நான் விட்டு செல்ல மாட்டேன், உங்களோடு இருப்பேன். உங்களை விட்டு விரோதமும் இல்லை, உங்களை கைவிடுவேன் சொல்லி ஆண்டவரே, அப்பா மோசையோடு இருந்தது போல நான் உங்களோடு இருக்க சொல்லி தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. எங்கள் முழு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம். இந்த குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள், சகோதரன் ஆண்டவரே, பிள்ளைமார்கள் மத்தியில் ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த குடும்பத்தை தேடி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஊழியர்களாக ஒவ்வொரு மேல ஆண்டவரே, இதோ என்னை பணியை செய்கிறவர் என் குடும்பத்தை ஆண்டவரே நீ சந்திக்க வாரும் என்று சொல்லி இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஊழியர்களாக ஒவ்வொருவர் ஆண்டவரே இதோ உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, நீர் இவர்கள் வழியாக ஆண்டவரே நீர் பேசும் தகப்பனே, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களை பேசும் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா.
எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஈசாக்கின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆபிரகாமின் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் யாக்கோபின் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி மரியாயின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே மரியாயின் மைந்தரே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆசீர்வதிக்கிறோம் Praise the Lord. Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya பிரியமானவர்களே, திருக்குறள் படிச்சுக்கீங்க. திருக்குறள் தெரியுங்களா? திருவள்ளுவர் தெரியுமா? வள்ளுவர் தெரியும். திருக்குறள் வந்து ஒரு அதிகாரம், ஒரு வசனம் வந்து அழகா இருக்கும். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்னு புரிஞ்சுங்களா? என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்னா வள்ளுவர் சொல்றாரு, எலும்பு எலும்பு என்பு என்னங்க எலும்பு எலும்பு இல்லாத உயிரை வெயில் வந்து காய்த்து விடுமா. அதுதான் என்பு இலதனை வெயில் போல காயுமே. நம்மளுக்கு எலும்பு இருக்கிறதுனால தான் இந்த வெயில தாங்கி கொள்றோம். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த எலும்பு இல்லைனாக்கா நம்மளால இந்த வெயில தாங்க முடியாது. அதுக்கு தான் மண்புழு பாருங்க சேத்தலையே இருக்கும். அதுக்கு எலும்பு இல்லைங்க. அது வந்து வெயில் பட்டா சுருக்கி கருகி போயிடும். பிரைசலாக கருகி போயிடும். அதுதான் என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பு இலதனை அன்பு இல்லாதவர்களை அறமாகிய கடவுள் அன்பிலதனை என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அதாவது அன்பு இல்லாதவர்களை அறமாகிய கடவுள், அறம்னாக கடவுள், கடவுளை குறிக்கிறது. அவரை என்ன பண்ணுவாங்க? துன்பத்துல அவரை என்ன பண்ணுவாருங்க? இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, ஆத்மா பரிசுத்தம் இல்லாம போகும்போது, ஆத்மாவை ஆண்டவருக்கு ஆயத்தமாக்க போகும்போது அங்க என்ன பண்ணுவாருங்க? அந்த மாதிரி அவங்களுக்கு சோதனை வரணுமா? அது வள்ளுவன் சொல்றாரு, அன்பிலதனை அறமாகிய கடவுள் வருத்தெடுப்பார். அதனால நம்ம அன்போடு இருக்கணும்ட்டு வள்ளுவன் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நாமம் ரெண்டு இது பாடிட்டு வார்த்தைக்குள்ள சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்மளுக்கெல்லாம் புகழிடம் யாருங்க? ஆண்டவர் இயேசு. எதுக்காக நம்ம யார்கிட்ட போறோம்? இயேசு கிட்ட போறோம். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு கேட்கணும்ன்ற ஆண்டவர். நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வோம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே என்ற பாடலை பாடி செய்திக்குள்ளே செல்வோம். கரங்களை தட்டி என்னோடு அடங்க டான்ஸ் ஆடுங்க. அடங்க டான்ஸ் ஆடுங்க. நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. எல்லாமே பார்த்துக் கொள்வே. எல்லாமே பார்த்துக் கொள்வே. கலக்கலப்பா நங்க கலக்கலப்பா கலக்கலப்பா நங்க கலக்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவரே கலக்க மாட்டவரே, எங்களுக்கு புகழிடம் நீதான் ஆண்டவரே. அப்பா எங்கள் வீட்டிலே பிரச்சனைகள், துன்பங்கள் ஆண்டவரே, அப்பா வேலை இல்லாத திண்டாட்டங்கள் ஆண்டவரே, அப்பா நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் பாதைகளை செம்மையாக்குவர்கள் சொன்னது போல ஆண்டவரே, உம்மை மனதில் வைத்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரே எல்லா விதமான பிரச்சனைகளும் ஆண்டவரை விலகி ஒழுக்கும் ஆண்டவரே. உங்கள் செயல்கள் யாவற்றிலும் ஆண்டவரை ஒப்புவிக்க
அப்பா இந்த குடும்பத்தை ஆண்டவரை உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா சாத்தானின் சோதனைகள் சூழ்ச்சிகளிலிருந்து வெற்றியை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா நீதியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நீதியே என்னாலும் வெற்றி தருவே. தோத்திரமே அப்பா தோத்திரமே, தோத்திரமே அப்பா தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரை துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரை துதித்திடுவே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கரங்களை தட்டங்களா ஆண்டவர். Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தை சொல்லுது எபிரேயர் 4:12 ஆண்டவருடைய உள்ளது, ஆற்றல் மிக்கது, எந்த வாளை கூர்மையான. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். இயேசுவே வல்லவர். Hallelujah. Hallelujah.